பொருளாதார சுதந்திரம் நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ரெகுலர் இன்கம் வரும், ஓகே. ஆனால் அந்த பணத்தை வச்சு அவங்க அந்த மாத தேவைகளை தான் பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனால் பொருளாதார சுதந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணி அதை அவங்க பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பணம் வந்தது அப்படின்னா தான் அதுதான் பொருளாதார சுதந்திரம் சொல்லுவோம். அதாவது கடன் வாங்காமல் எதாக இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்கள், ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, அதுக்கெல்லாம் கடன் வாங்காமல் ஹார்ட் கேஷ் கொடுத்து அவங்களோட சொந்த பணத்தை கொடுத்து அவங்க வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமையை தான் வந்து நம்ம பொருளாதார சுதந்திரம்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 9 8 1 9 4 1 9 7 1 4 இந்த நம்பரை வந்து இடது கையில் எழுதிக்கலாம், காலில் எழுதிக்கலாம், இல்லை நோட்டில் எழுதிக்கலாம், இல்லை பல தடவை இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார சுதந்திர நிலைங்கிறத அவங்க கூடிய சீக்கிரம் வந்து அதை அடைஞ்சிட முடியும்.